கார்த்திகை செல்வன் சார் இருக்காங்க, குணா சார் இருக்காரு, கார்த்திகேயன் சார் இருக்காரு, விஜயன் சார் இருக்காரு, ஜெய்சங்கர் சார், ஆமா சுகிதா மேடம். ஆனா எந்த விதமான அனுபவமே இல்லாம டக்குன்னு ஆசிரியர் பொறுப்பு கிடைக்குது. சரி, அது நேர்மைக்கு கிடைத்தது. தூக்கி அடிச்சிடும் பாத்துக்கன்றத டெம்ப்ளேட் ஆக்குனது யாரு? நாக்க துருத்துறத டெம்ப்ளேட்டா மாத்துனது யாரு? அந்த தலைவரையே கோமாளியாக சித்தரிச்சு ஒரு தலைமுறையிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சு. அதை நீங்க தானே ட்ரெடிஷனல், அது என்ன இப்ப சொல்லுங்க, அதை லெகசி, அந்த லெகின்ஸ் நீங்க தானே பூமி உள்ளவரை செய்து கொடுத்தீர்களா இல்லையா? சரி, இப்படி பூமி உள்ளவரைக்கு செஞ்சு கொடுத்தியே, ஒரு கட்டத்துல அந்த பூமி உள்ளவரை இருக்க வேண்டிய தாயே நீ என்ன செய்தாய்? நான் உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டிய நாள் இன்னும் வரவில்லை சகோதரா. இந்த இதழியலையே பாழ்படுத்தி விட்டது மெயின் ஸ்ட்ரீம் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஸ்பீக் லைக் சாவர்கர் வம்சம். அவர் பேசுனதை எழுதும் போது கொட்டேஷன்ல போடும்போது கலைஞர்னு தானே வரணும். அங்க கருணாநிதி எப்படி வந்தது? அந்த திருட்டு ஆள் பேரு சக்கி வாசுதேவ் தானே. சத்குருன்னு எப்படி மாறிச்சு? கொண்டே மறந்துட்டீங்களே சார். காந்தி மகா. ஆனா இந்த காந்தி பின்னாடி ஒளி டாடா பிர்லா காலத்துல இருந்து காந்திக்கு பின்னாடி ஒளியறத ஒரு வழக்கமாவே வச்சிருக்கானுவ. இப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பேசுனதை அங்கொன்றும் இங்கொன்றுமாக கட் பண்ணி டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் வெர்சஸ் டிவி ஜேர்னலிஸ்ட் நிப்பாட்டுவானுங்க. இது ஜேர்னலிசம் வெர்சஸ் பாசிசம். திமுக ஆளுங்கட்சியா வந்ததுக்கு காரணம் யாருன்னு தெரியுமா? 2 பேர் அப்படி சொல்லிட்டு சுத்துறதா தகவல். யாருன்னா பால்பாண்டின்னு ஒரு அண்ணன். யார் என்ன பண்ணாரு? எங்க ஏரியால கிளி ஜோசியம் பார்த்தாரு. 2021 திமுக ஆட்சிக்கு வரும்னு கிளி ஜோசியம் சொன்னாரு. சரி, அதனால திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. 2 சீட் எடுத்து போட்டுட்டா ஆட்சிக்கு வந்துடும். அதே மாதிரி 2 புத்தகத்தை எழுதிட்டோம்னா என்னாலதான் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு. அது பரவாயில்ல, அவங்க நடத்துற ஒரு கம்பெனில வேலைக்கு சேர்ந்தாலே ஆட்சிக்கு வந்து உட்கார வைப்பாரு ஒருத்தர். அவர் தெரியும்ல? அவரு அவருதாங்க பிகே, தமிழ்நாட்டின் பிகே. பிகே வாச்சு 234 தொகுதி இருக்குன்னு தெரியும். அதுக்கு முன்னாடி தேர்தல் கேம்பெயின் நார்த்தில் சவுத்துலன்னு 1008 பேருக்கு வேலை பார்த்துட்டு வந்திருக்கிறாருன்ற ஒரு வரலாறு இருக்கும். நம்ம இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கே புதுசு. நம்மளே இந்த வேலைக்கு சேர்ந்ததுக்கு பிறகுதான் கேபிள் டிவி கனெக்ஷனே கொடுத்தோம். அதாவது குமார், பேரலையில் வேலைக்கு சேரணும் அப்படின்னு வரும்போது யூடியூப்ல உங்களுக்கு முன் அனுபவம் இருக்கா? இதுக்கு முன்னாடி எந்த சேனல்ல செய்தியாளராக வேலை பார்த்துருக்கிறீங்க, பகுதி நேர ஊழியராவது இருந்திருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு அனுபவம் கேட்குறோம். அப்படி இல்லைன்னா கூட ஃப்ரெஷர் அப்படிங்கிறதன் அடிப்படையில் ட்ரைனிங்னு 1 வாரம் 2 வாரம் கொடுத்துட்டு அவங்களை எடுத்த எடுப்புலையே மூத்த பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள் அப்படிங்கிற ப்ரொஃபைலில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பேட்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி பயிற்சியாக நம்மளுக்குள்ளேயே சில பேட்டிகளை எடுத்து அனுபவம் பெற்றுக்கொண்டு பிறகு நீங்கள் மூத்த பத்திரிகையாளர்களை, அரசியல் விமர்சகர்களை, அரசியல் தலைவர்களை பேட்டி எடுங்க அப்படின்னு சொல்கிறோம். ஒரு பெரிய சூழலை உருவாக்கி கொடுக்குறோம். அது அவங்கள குறைச்சி மதிப்பிடுவதில்லை, அவங்களுக்கு ஈக்குவலாக அவங்க உட்கார்ந்து பேசணும் அப்படின்னும் போது ஒரு சில நாலேஜ் அவங்க கெயின் பண்ணி, ஒன்ஸ் அவங்க பயிற்சி ஆயிட்டாங்க அப்படின்னா முதலமைச்சரே அவங்க போய் தாராளமாக பேட்டி எடுத்து வரலாம் அப்படிங்கிற பயிற்சியை கொடுத்துட்டு வாய்ஸ் ஓவர் பண்ண சொல்லி, ஸ்கிரிப்ட் எழுத சொல்லி, ஷோ ஒன்று தனியாக அவங்க பேரில் பண்ண சொல்லி, அதுக்கு பிறகு நம்மளை ஒரு இன்டர்வியூ எடுக்க சொல்லி, எத்தனை ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் பண்ணி ஸ்கிராப் பண்ணி அதுக்கு பிறகு நம்மளுக்கு பழக்கமான நெருக்கமான சில நண்பர்களை பேட்டி எடுக்க சொல்லி. நம்மளே பேரலை ஆரம்பிக்கிறது செப்டம்பர்னு உலகத்துக்கு தெரியும். ஆகஸ்ட்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் 2 மாசம் நூற்றுக்கணக்கான வீடியோக்களை பண்ணி பண்ணி குழி தோண்டி புதைச்சு அதான் ட்ரையல் அண்ட் எரர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். எங்களுக்கே அந்த அனுபவம் வேணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணி ஒருத்தரை நம்ம கொண்டு வருவோம். அதுலயே அழுது விட்டாரு எங்க ஆசிரியர். இல்ல என்னன்னா, அப்ப அவர் அவ்வளவு தூரம் நேர்த்தியா பண்ண நினைச்சிருக்கிறாரு. அதுதானே ஆலிசந்தனான் சாரோட கிளாரிட்டியும் அவருடைய அரசியல் புரிதலும் அவருடைய இந்த மீடியா ஃபீல்டை தெரிஞ்சுக்கிட்ட அனுபவமும் பெர்ஃபெக்ட் இருக்கணும். அதுக்கு நீங்க பயிற்சி எடுங்க, சம்பளத்தோட கொடுத்து வீடியோவே வெளியிடனாலும் பரவாயில்ல, நீங்க 2 மாசம் ட்ரைனிங் எடுங்கன்னு சொல்லி பேரலைய நடத்தினாரு. ஆனா ஒருத்தருக்கு வீட்டில் கேபிள் டிவி கனெக்ஷனே இல்லாத ஒருத்தருக்கு, நியூஸ் சேனலே இது வரைக்கும் அவர் பார்த்ததே இல்லாத ஒருத்தருக்கு ஒரு நியூஸ் சேனலுடைய தலைமையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பொறுப்பு கிடைக்குது. அப்படின்னா இது எந்த விதமான இதுவும் இல்லாம அதுவும் இல்லாம நேர்மையால் வந்தது அப்படின்னு பேசுவோமோ அப்படின்னா எனக்கு தெரியலப்பா, எனக்கு இது புரியலப்பா. ஒரு பேரலைங்கிற ஒரு யூடியூப் சேனல், நாங்கள் இப்போ பேரலை, அப்போ நாங்கள் சிறு அலை,
நாங்களே அவ்வளவு மெனக்கிடுறோம், அவ்வளவு பெரிய ப்ரொஃபைலை உருவாக்குறதுக்கு கஷ்டப்படுறோம். இவ்வளோ பெரிய சேனல், அந்த சேனலுக்கு பொறுப்பு ஆசிரியர், தலைமை ஆசிரியராக வர்ற ஒருத்தர் இதுவரைக்கும் டிவி நியூஸ் சேனலே பார்க்க தேவையில்லை அப்படிங்கிற இடம் இருக்குன்னா இந்த சமூகம் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இப்ப நம்ம பல பேர் இப்ப இருக்கிறாங்க, நெறியாளர்களா இருந்திருக்கிறாங்க, இப்போ செய்தி ஆசிரியர்களா இருக்கிறாங்க. அவங்க எல்லாரையுமே நம்ம எப்படி பார்த்துருக்கோம் அப்படின்னா, அவங்க ரிப்போர்ட்டரா இருந்ததுல இருந்து பார்த்துருக்கிறோம். எதுல? காட்சி ஊடகத்தில், அச்சிலையும் வேலை பார்த்துருக்குறாங்க. அச்சிலிருந்து காட்சிக்கு அவங்க வந்ததற்கு பிறகு காட்சியில் அவங்க வந்து ஒரு வீடியோ ரிப்போர்ட் பேசுகிறதா இருக்கட்டும், அதற்கு பிறகு ஃபோனோ எடுக்கிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் உள்ளே உட்காந்து நெறியாளுகை செய்கிறதா இருக்கட்டும், சின்ன சின்ன ப்ரோக்ராம் நெறியாளுகை செய்ய ஆரம்பிப்பாங்க. அதற்கு பிறகு தனி நேர்காணல்கள் எடுப்பாங்க. அதற்கு பிறகு ரொம்ப லேட்டராக தான் அவங்க டிபேட்டில் உட்கார ஆரம்பித்தாங்க. ஆமாம், அதற்கு பிறகு தான் அவங்க ஆசிரியரானாங்க. இப்போ இன்றைக்கு நாம் பார்க்குற நெறியாளர் கம் ஆசிரியர்கள் அத்தனை பேருமே வந்து ஆசிரியர் அல்லாத போதே நெறியாளராக பயிற்சி பெற்று அந்த ஊடகத்தின் முழு தன்மையும் அனுபவித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு ஆசிரியராக பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள். கார்த்திகை செல்வன் சார் இருக்கிறாங்க, குணா சார் இருக்கிறாரு, கார்த்திகேயன் சார் இருக்கிறாரு, விஜயன் சார் இருக்கிறாரு, ஜெயசங்கர் சார், ஆமா, சுகிதா மேடம் அவங்க வந்திருக்கிறாங்க. இப்படி எத்தனையோ பேர் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து இன்னைக்கு ஒரு செய்தி ஊடகத்தின் ஆசிரியர் அளவுக்கு உயர்ந்து வந்தவங்க வந்திருக்கிறாங்க. ஆனா எந்த விதமான அனுபவமே இல்லாம டக்குன்னு ஆசிரியர் பொறுப்பு கிடைக்குது. சரி, அது நேர்மைக்கு கிடைத்தது அப்படி அவங்க சொல்லிக்கிட்டோம். நேர்மைப்படுத்துற பாடு பெரும்பாலா இருக்கு குமார். நேர்மைனா என்ன? நேர்மை முதல்ல வெளிப்படையா அதை பேசுவோமே. ஒருத்தன்ட்ட போய் நான் காசு வாங்க மாட்டேன், நான் ஒருத்தன்ட்ட வந்து என்னுடைய கண்டென்ட்டை விற்க மாட்டேன், அதனால நான் வந்து ரொம்ப நேர்மை அப்படின்னு சொல்லுவதா நேர்மை? நீங்க காசு வாங்குறீங்க வாங்கலை, அது ரெண்டாம் பட்சங்க. நீங்க செய்யக்கூடிய தொழிலுக்கு நேர்மை அப்படிங்கிறது உங்களுடைய செயல்பாடு தான். நீங்க இப்ப காட்சிப்படுத்துறதும் படுத்தாததுங்கிறது தான் உங்களுடைய நேர்மையை தீர்மானிக்குது. அதுதான் அளவுகோல். சாதாரணமாக நியூஸ் பைட் எடுக்கக்கூடிய ஒரு ஜேர்னலிஸ்ட், ஒரு ரிப்போர்ட்டர், அவர் போய் அவருக்கு விருப்பமே இல்லை. இப்போ சீமானெல்லாம் பார்த்து பேட்டி எடுக்கணுங்கிற எந்த விதமான விருப்பமும் லோக்கலில் இருக்கிற ஜேர்னலிஸ்ட்டுக்கு இருக்காது. ஆனால் இல்லை, வேற வழி இல்லை, சீமான் இந்த இடத்துக்கு வந்துட்டாரு, அதை நம்ம பேட்டி எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு நிர்பந்தம். பத்திரிகையாளராக எனக்கு அதுதான் அப்படின்னா எடுத்து தான் கொடுப்பாங்க. அவங்க அதில் வந்து எந்த வெட்டிங் கட்டிங் ஒட்டிங்லாம் பண்ணாமல் எடுத்து கொடுப்பாங்க. அவர்களிடம் இருக்கக்கூடிய நேர்மை கூட ஊடகங்களில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருப்பதில்லை. இல்ல கேட்டான்ல ஒருத்தன் கேட்டான்ல புனை சுருட்டுக்கள் அப்படின்னு மகாபாரத ராமாயணம் மாதிரியான ஒருத்தன் ஏத்துனான்ல. இல்ல அதெல்லாம் புனை சுருட்டுக்கள். மகாபாரத மாதிரி சார். எதுக்கு மகாபாரத மாதிரி? அப்ப அவருக்கு இருக்கக்கூடிய நேர்மை கூட மெயின் ஸ்ட்ரீம்ல தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கிறது இல்லை. ஏன்னா இந்த விஜய் மேட்டர்ல இருந்தே ஒரு உதாரணம் சொல்றேன். அதாவது அத்தனை ட்ரோன்கள் போட்டு 12 கேமராமேன்கள் போட்டு 12 நியூஸ் ஜேர்னலிஸ்டுகளை போட்டு 20க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை அந்த நிறுவனங்கள் இறக்கி விட்டு கரூர் பகுதியில், நாமக்கல் பகுதிகளில் மயங்கி விழுந்தவர்களுடைய ஒரு காட்சி கூட பதிவு செய்யவில்லை அப்படின்னா அது நம்புறீங்களா? நீங்க தன்னிச்சையா நடந்திருக்குமா? அப்ப தெரிந்து காட்சிப்படுத்திய ஒரு நிகழ்வை அவ்வளவு நேரம் விஜய் பேசுவதற்கு டிஆர்பி இருக்குங்கிற ஒரே காரணத்திற்காக ஒளிபரப்பாமல் வைத்திருந்து விட்டு அனைவரும் இறந்து விட்டார்கள்ன்ற செய்தி வந்ததற்கு பிறகு அங்கனைக்கு தன்னிடம் இருக்கக்கூடிய ஃபுட்டேஜுகளை அப்படியே சேனலில் இப்படி ஒருத்தர் மயங்கி விழுந்தார், அப்படி ஒருத்தர் மயங்கி விழுந்தார்னு அதையும் ஷார்ட்ஸு ரீல்ஸு மோகத்துக்காக, வியூவர்ஷிப்புக்காக அப்பக்கப்ப நியூஸ் பைட்டாக வெளியிட்டவர்களுடைய தன்மை வந்து நேர்மையோடு தொடர்புடையதா? உண்மையிலேயே நேர்மையானவர்களாக இருந்தால் அப்போதே அந்த செய்தியை சுட்டி காட்டி இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, விஜய் அதை அறியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார், அவருக்கு கண்ணில் படவே இல்லை, இதை பிரத்யேகமாக நம்முடைய தரப்பிலிருந்து காட்சிப்படுத்தி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல. எடப்பாடி பழனிசாமி நடத்தின பொதுக்குழு சென்னை ஸ்ரீவாரி மண்டபத்தில் நடைபெற்றது. அதுல ஓபிஎஸ் மீது ஒருத்தர் பாட்டில் விட்டு வீசினார். அதற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி பேசினார். ஆனா எடப்பாடி பேசும்போதே ஓபிஎஸ் மீது பாட்டில் வீசப்பட்டது செய்தியாக வந்ததா இல்லையா? அப்ப தெரியும். அப்ப இந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தின் மேல் பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் தெரிந்தே ஒரு செய்தியை கொலை செய்கிறார்கள். செய்தியை சேகரிப்பவர் குற்றவாளி, அவர் நேர்மையற்றவர் அப்படின்னு அவங்கள நீங்க சார்ஜ் பண்றீங்க. அவங்கள ஈஸியா பலிகடா வாங்கிடலாம். கவர் வாங்குறான், 300 ரூபா கேட்கறான், 200 ரூபா கேட்கறான். கேமரா அவன் என்ன எதுக்கு கேட்பான்? அவனுடைய உழைப்பை இந்த நிறுவனம் சுரண்டிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு மாதம் போட வேண்டிய சம்பளம், பிஏ, இந்த மாதிரி அது டிஏ, இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஒழுங்கா நிவர்த்தி பண்ணி கொடுக்காம இருக்கு அப்படிங்கிற கோரிக்கைகள் இருக்கிறதுனால
ஒருத்தர் 2 பேர் அப்படி வாங்குறாங்க, அது தவறு அப்படின்றது அதுக்குமே காரணம் என்ன? இப்ப சென்னை தவிர்த்து இப்ப சென்னையில இருக்கு, தமிழ்நாட்டிலேயே 2 வகையான ஊடகவியல் இருக்கிறது. ஒன்னு சென்னை, இன்னொன்னு மற்ற ஊர்கள். இப்போ மற்ற ஊர்களில் வந்து டிஜிட்டல் ஊடகவியலாளர்களுக்கும் வழக்கமான ஊடகவியலாளர்களுக்கும் 2 பேருக்கு இடையில முரண்பாடு இருக்கா, நீ கவர் பண்ணக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்களா? இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் சரி செய்யத்தான் நாம வந்து சங்கமா அமைஞ்சிருக்கிறோம். முரண்பாடுகளை களைவதற்கு இணைந்து வேலை செய்வோம் அப்படிங்கிற நோக்கம் தான். நாம வந்து நாங்க தான் ஊடகவியலாளர், நீ கிடையாதுன்னு போல. நாம ஊடகவியலாளர்கள் நமக்கு பொறுப்பு இருக்குன்ற இடத்த நம்ம சுட்டி காட்ட விரும்புறோம். இப்ப ஊர்ல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் என்ன டார்கெட் நினைக்கிறீங்க? அவர் வந்து ஊர்ல இருக்கக்கூடிய மளிகை கடை, நகைக்கடை, ரியல் எஸ்டேட் கம்பெனி இங்கெல்லாம் ஏறி இறங்கி பத்திரிகைக்கும் தொலைக்காட்சிக்கும் நியூஸ் கார்டில் போடுவாங்க இல்லையா, கீழே விளம்பரம், இது எல்லாத்துக்கும் விளம்பரம் வாங்குறது. அப்படி விளம்பரம் வாங்கி கொடுத்தா அதுல ஒரு கமிஷன் கிடைக்கும். அந்த கமிஷனை வாங்கி தான் அவர் வாழணும். அப்ப நியூஸ் போடுறதுக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க இவங்க? ஒரு நாளைக்கு நீங்க 50 நியூஸ் கொடுக்கலாம். அந்த 50ல எது வந்து ஃபிளிக்கர்ல வருது, எது வந்து கார்டா வருது அப்படிங்கறத அதுல ஃபிளிக்கர்ல வந்தா ஒரு ரேட்டு, அதாவது நியூஸ விக்கிறாங்க. ஆமா, நிறுவனம் வந்து நியூஸ விக்குது, பத்திரிகையாளர் விக்கல, நியூஸ நிறுவனம் விக்குது. சாதாரண ஒரு செய்தியை கூட நீ வந்து ஸ்பைசி ஆட் பண்ணி கொடுத்தாய்னா அது வந்து ஹெட்லைன்ல வரும். அப்படி வந்துச்சுன்னா உனக்கு வந்து 500 ரூபாய் கொடுக்குறேன், 200 ரூபாய் கொடுக்குறேன், 300 ரூபாய் கொடுக்குறேன். இல்ல சாதாரண கஞ்சா வைத்திருந்த இளைஞர் கைது அப்படின்னா உனக்கு 50 ரூபாய் கூட வராதுப்பா அப்படின்னு சொல்லிடுறது. இதே திமுக பிரமுகர் வீட்டு டிரைவருடைய பங்காளி மச்சான் ஒருவர் இப்படி கஞ்சா வைத்திருந்தார் அப்படின்னு நீ செய்தி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்கன்னா உனக்கு 200 300 அப்படி கொடுத்துடுறது. இது வந்து ஒரு பேட்டர்னா இருக்கு. இது எல்லா ஊடகங்கள்லையும் இருக்கு அப்படிங்கிறதா யதார்த்தமா கேள்வி எழுப்புறது. அப்ப நேர்மைங்கிறத எங்க கேள்விக்குள்ளாக்கணும்? இவர்களை பார்த்து நேர்மையை கேள்வி எழுப்புறேன்னா, விஜயனுடைய மாநாட்டில் நடந்திருந்த இந்த அவலங்களை அவ்வளவு நேரமாக காட்சிப்படுத்தக்கூடாது என்று முடிவெடுத்தவர்கள் அவர்களுடைய நேர்மையை கேள்வி எழுப்பணுமா வேணாமா? அது உள்நோக்கம் உடையதா இல்லையா? அதை நோக்கி இந்த தமிழ்ச்சங்கமும் கேள்வி எழுப்பிருச்சு. அதை மூத்த பத்திரிகையாளர்கள் விஜயசங்கர் சார் உட்பட பலரும் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அந்த கேள்வியை பொறுக்க முடியாத பல நபர்கள் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாங்கன்னா, எப்பவுமே ஒரு வாத பல நபர்கள் நான் மறுக்கிறேன், ஒரே ஒருவர் தன்னந்தனி காட்டுக்குள்ளே அப்படின்னு தனியாக நிற்கிறார். குறுக்கந்த கௌசிக்கு வந்தான்ற மாதிரி ஒருத்தர் கூட ஆதரிக்கல. ஏங்க, விமர்சிச்ச எல்லாருமே அந்த ஒரு குறிப்பிட்ட நபரையோ அந்த ஒரு குறிப்பிட்ட பத்திரிகையோ அப்படின்னு மட்டுமே சொல்லலை. மொத்த மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களும் இப்படி ஒரு வேலை பார்க்குறாங்க, அதுல கூடுதல் பொறுப்பு இந்த நிறுவனத்துக்கு இருக்கு அப்படிங்கறதான் சொன்னாங்களே தவிர, ஏன்னா மத்த நிறுவனம் யாரும் விக்டிம் கார்டு எடுத்து இன்னும் வரலையே. இவர் வந்து விக்டிம் கார்டு எடுக்கிறதே வந்து ரொம்ப பெரிய ஆபத்தா. அங்கதானே இதை தனியா சுட்டி காட்ட வேண்டியது இருக்கு. விக்டிம் கார்டு மட்டும் நீங்க எடுத்துட்டு வந்தா கூட பரவாயில்ல. ஆனா அந்த விமர்சனத்தை முன்வைத்தவர்களுக்கு நீங்கள் கற்பிக்கக்கூடிய உள்நோக்கமும் அவர்களை வந்து மிக மோசமாக காட்சிப்படுத்துற தன்மையும் இருக்குல்ல, அது ரொம்ப ஆபத்தா இருக்கு. என்னன்னா, ஒரு விமர்சனம் வச்சுட்டாங்க, அந்த விமர்சனத்துக்கு பதில் நம்மிடம் இருந்தால் அந்த பதிலை சொல்லணும். மாறா அவதூறு பரப்புறதும் அவர்களை முடக்க வேண்டும் ஒடுக்க வேண்டும்னு பாஜக RSSக்காக பேசுவதும் இருக்குல்ல. நீங்கள் என்னமோ இந்த ஊடகவியலுக்கும் இதழியலுக்கும் அத்தாரிட்டேரியன் போலவும், போன வாரம் டிவி கனெக்ஷன் வாங்கிட்டு வந்திருக்கக்கூடிய நீங்களே அத்தாரிட்டேரியன்னா, எனக்கு தெரிஞ்சு 2016 இருந்து இந்த டிஜிட்டல் மீடியால பத்திரிகையாளர்கள் ஜேர்னலிஸ்டுகள்னு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான். அப்ப எனக்கு எவ்வளவு பெரிய அத்தாரிட்டி இருக்கும்? நான் வந்து நான் அப்படி வரல. இப்படி எங்களை போல பல பேர் இருக்கிறாங்க. 2014 இருந்து 15 இருந்து மிஸ்டர் ஜி எல்லாம் எத்தனை வருஷமா இருக்கிறாரு? அப்படி பார்த்தா எத்தனை சேனல்ஸ் இருக்கிறாங்க டிஜிட்டல் மீடியால, ஊடகம் இதழியல் இதெல்லாம் பேசக்கூடிய ஆட்கள் அரண்சை இருக்கு, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும், சித்தார்த்த வரதராஜன், இவங்க எல்லாரும் இந்தியாவிற்கே ஆபத்தானவர்கள்ன்ற பதிவை எழுதுறாங்க. இதுல அப்படி நிறுத்துங்க. இப்ப சித்தார்த்த வரதராஜன் டிஜிட்டல்ல இயங்குறார், கரண் தாப்பார் டிஜிட்டல்ல இயங்குறார், தமிழ்நாட்டில் ஹசீப் டிஜிட்டல்ல இயங்குறார், செந்தில்வேர் டிஜிட்டல்ல இயங்குறார், மகிழ்நன் டிஜிட்டல்ல இயங்குறார், ஜீவா டிஜிட்டல்ல இயங்குறார். இவர்கள் எல்லாம் டிஜிட்டலுக்கு வந்த காரணம் என்ன? இதே வெகுஜன ஊடகங்கள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த கமர்ஷியல் மீடியாவில் இருந்து அவர்கள் புறக்கணிக்கப்பட்டார்கள், வெளியேற்றப்பட்டார்கள், அல்லது வெளியேறுவதற்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள். ஒரு சங் பரிவார கும்பலை சேர்ந்த ஒரு நபர் போட்ட வீடியோவை வைத்துக்கொண்டு இவங்க சங்கம் வச்சிருக்கிறாங்க அப்படின்ற காரணத்தை வைத்துக்கொண்டு தொடர்ந்து இவர்களை விரட்டி அடிப்பதற்கு செந்தில்வேல் அண்ணன்லாம் என்ன சங்கம் வச்சிருந்தாரா? ஒவ்வொருத்தரா சொல்லுவோம். சங்கம் வச்சிருக்கிறாங்கன்ற காரணத்தினாலையும் அவங்க வந்து ஒரு இடதுசாரி தன்மையோடு இருக்கிறாங்கன்றதுனாலையும், இந்த இடதுசாரி தன்மை அப்படின்றத இந்தியன் கான்டெக்ட்ல எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இடதுசாரி என்பது உண்மை, வலதுசாரி என்பது பொய்மை, இவ்வளவுதான் ரெண்டே கேட்டகரி. அப்போ உண்மைக்கு பாத்திரமானவர்கள் சபால்டன் ஸ்டடிஸ் இருக்கா இல்லையா? ஆமா, சபால்டன் ஸ்டடிஸ் படிச்சுட்டு அதன் ஊடாக செய்தியை வெளியிடக்கூடியவர்கள் ஊடகவியலாளர்களா இல்லையா? அது தெரியாதுப்பா. ஏன்னா நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் டிவி கனெக்ஷனே கொடு, அவ்வளவுதான். அது வேற சாவர்கர் வாழ்க, இதெல்லாம் ஒரு இதெல்லாம் எழுத்தாளர்கள் பண்ண வேண்டிய வேலையா?
சரி ஓகே. இப்படியாக இப்ப இப்படிதான் வந்து இந்த அதாவது தமிழ்நாட்டுல டிஜிட்டல் இல்ல என்னன்னா நீங்க சொல்ல வந்ததுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அப்ப ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் ஒரு வலதுசாரி கும்பலால் வழிநடத்தப்பட்டு நேர்மையாக உழைத்த, உண்மையிலேயே நேர்மையாக உழைத்த பத்திரிகையாளர்களை இருட்டடிப்பு செய்து விரட்டிய போது எந்தவித குற்ற உணர்ச்சியும் உங்களுக்கு ஏற்படவே இல்லையே. டிவி கனெக்ஷன் அப்ப இல்லைன்னு காரணம் சொல்லக்கூடாது. இந்த சமூக ஊடகங்களில் இயங்கல, நீங்க இந்த வெப்சைட்ல இயங்கிக்கிட்டு தானே இருந்தீங்க. இந்த சமூகத்தில் உங்களை ஒரு பொறுப்பு மிகுந்த நபராகத்தானே காட்டிக் கொண்டிருந்தீர்கள். அப்போதெல்லாம் பொங்கி இருந்தீர்களா? ஏன் அப்போது பிரஸ்தாபித்துக் கொள்ளவில்லை? அந்த வார்த்தை வேறையா? இப்ப இப்படியெல்லாம் பேச வேண்டிய நபர்கள் மொத்தமா இப்போ வந்து ஊடகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பத்தி பேச போகிறேன். இவ்வளவு நாள் பேசாம லேட்டா நீங்க பேசுறீங்கன்னா அப்போ உங்களுக்கு வேற ஏதோ ஒரு செலக்டிவ் காரணம் இருக்கு. அந்த காரணத்தின் அடிப்படையில் இருந்து முழு உண்மையை பேசுறீங்களா இல்லையா? அதை பத்தி பேசணும்ல. எதெல்லாம் மறைக்கணுமோ அதெல்லாம் மறைச்சிட்டு தெளிவாக எங்களுக்கெல்லாம் வகுப்பு பாடம் எடுப்பது இது பச்சை அயோக்கியத்தனமாக. அப்புறம் போற போக்குல டிஜிட்டல் ஊடகவியல் வந்ததுனாலேயே ஊடகவியலே கெட்டு போனது, ஊடகவியலே அழி போச்சு, இவங்களுக்கெல்லாம் ஈரலே இல்லை அப்படின்னு புலம்ப ஆரம்பிச்சிருக்கிறாரு. தேமுதிகன்னு ஒரு கட்சி இருந்துச்சு. கேப்டன் விஜயகாந்த் அந்த கட்சிக்கு ஒரு தலைவர் இருந்தார். அவர் இந்த தமிழ் சமூகத்தில் கோமாளியாக சித்தரிக்கப்பட்ட போது எந்த சோசியல் மீடியாவும் கிடையாது. வாட்ஸ்அப் ஃபார்வர்டு மெசேஜ்கள் வேண்டுமானால் இருந்திருக்கலாம். சோசியல் மீடியாலையுமே அது செஞ்சது யாரு அப்படின்னா அந்த மலர் தானே. ஆமா செஞ்சாங்கல்ல. ஏங்க அப்ப நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுங்க. அப்ப எனக்கு மீடியானா என்னன்னே தெரியாது, டிஜிட்டல் மீடியானா என்னன்னு தெரியாது. அப்பதான் வந்து நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன். காலேஜ் படிக்கும்போது ஓப்பன் பண்ண எந்த பக்கம் பார்த்தாலும் இப்போ ஸ்டிக்கர்லாம் இருக்கு. அப்பெல்லாம் வந்து வீடியோவை தான் கட் பண்ணி போடுறது, வாட்ஸ்அப்லேயும் சரி ஃபேஸ்புக்லேயும் சரி. அதில் பார்த்தோம் அப்படின்னா தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்க, இதை கண்டென்ட்டா இது தூக்கி அடிச்சிடும் பார்த்துக்கன்றத டெம்ப்ளேட் ஆக்குனது யாரு? நாக்க துருத்துறத டெம்ப்ளேட்டா மாத்தினது யாரு? இதெல்லாம் அந்த என்ன இதழியல் சொன்னாங்க, லெகசி. அவள் அடுத்து வருவோம். இது நம்மள சொன்னாங்களே அபாயகரமான இதழியலா இருக்கு. சமூக ஊடக இதழியல் என்பது அபாயகரமான நஞ்சை விதைக்கிறது. இது என்னப்பா விதைச்சிச்சு? ஒரு கட்சியவே காலி பண்ணி அந்த தலைவரையே கோமாளியாக சித்தரிச்சு ஒரு தலைமுறைகிட்ட கொண்டு போய் சேர்த்துச்சே. அதை நீங்க தானே ட்ரெடிஷ்னல், அது என்ன இப்ப சொல்லுங்க, அதை லெகசி. அந்த லெகின்ஸ் நீங்க தானே. லெகின்ஸா என்னங்க லெகசி? அதெல்லாம் நீங்க தானே போட்டீங்க. லெகசி இல்ல சார், இது லெப்ரசி. அப்படின்னா குஷ்டரோகம். இப்ப நோயாளிகளை நம்ம தவறா சொல்லல, ஆனா அந்த நோயின் தன்மையோடு இவர்கள் நடந்து கொள்ளுகிறார்கள். சமூகத்தில் விதைத்து அந்த கட்சியை காலி செய்து யாருக்கான வேலையாக அதை செய்து கொடுத்தீர்கள்? பூமி உள்ளவரை செய்து கொடுத்தீர்களா இல்லையா? சரி, இப்படி பூமி உள்ளவரைக்கு செஞ்சு கொடுத்தியே, ஒரு கட்டத்தில் அந்த பூமி உள்ளவரை இருக்க வேண்டிய தாயே நீ என்ன செய்தாய்? அதை கேட்க வேண்டியது. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள், அதாவது டிஜிட்டல் ஊடகங்களுக்கு பாடம் நடத்துபவர்கள். அந்த அம்மா உயிரோடு இருந்த வரைக்கும் அந்த அம்மாவுக்காக நீங்க இவரை கேலி பொருள் ஆக்குனீங்க, கோமாளி ஆக்குனீங்க, எல்லாம் சரி ரைட்டு பண்ணிட்டீங்க. இப்ப அந்த ஒண்ணு எடுத்துக்கொண்ட கொள்கைக்கு நேர்மையா இருக்கணும், இல்லைன்னா ஊடகவியலுக்கு நேர்மையா இருக்கணும். ரெண்டுக்கும் இல்லாம அப்படி அந்த அம்மாவுக்கே திருப்பி அடிச்சிட்டாங்க. அந்த இடத்துலதான் இவர்களுடைய கொள்கை நேர்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கொள்கையெல்லாம் ஏங்க பெரிய இருக்கு, அது நடுநிலைங்க. அதுக்கு ஒரு சாயம் இருக்கு. அது என்னன்னா, மோடி இங்கு காலூன்றுவது, காவித்துவம் இங்கு காலூன்றுவது, இந்துத்துவம் இங்கு காலூன்றுவது. ஜெயலலிதா அந்த இடத்துல நேரடியா இந்துத்துவ வந்து சேலஞ்ச் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு லேடியா. ஏன் கனிமொழியே வந்து பாராட்டினாங்களே, ஜெயலலிதா கடைசி காலத்தில் எடுத்த நிலைப்பாடுகளை பற்றி பாராட்டி இந்துல தான் கட்டுரை எழுதியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ ஜெயலலிதாவுக்கு என்ன செஞ்சாங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குங்க. அப்போ வந்து நம்ம காலேஜ் 2016 15 இருந்து 16 வரைக்கும். நீங்க காலேஜ், நான் ஸ்கூலு. சொல்லுங்க. பல விஷயங்களை நான் பேச, நான் உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டிய நாள் இன்னும் வரவில்லை சகோதரா, கவனமாக பேசவும். ஓகே, நான் சொல்லுங்கண்ணா. அந்த அம்மா ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆனப்பதான் நியூஸ் சேனல்ல ஒரு புது ஃபார்மட்டே உருவாச்சு. அது வரைக்கும் இளைஞர்கள் மத்தியில நியூஸ் சேனல் எதற்காக பார்க்கப்படும் அப்படின்னா, மழை வந்தா காலேஜ் லீவ் விடுவானா மாட்டானா அத்த சொல்லு முதல்ல, அவ்வளவுதான். அதுல இயர்லியரா ஒரு 8 மணிக்கு முன்னாடி பார்ப்போம். ரமணன் வருவாரு, ரமணனுக்காக நாங்க பார்க்க ஆரம்பிச்சோம் சேனலை பூரா. அது வழக்கமா டிவி சேனல்ஸ் மீடியா டிபேட்ஸ் எல்லாம் பார்ப்போன்றதுனால வீட்டுல ஃபிளாஷ் நியூஸ் ஒண்ணு போட்டாங்க. பயங்கரமா இருக்கே, மேல ஒரு நியூஸ் பேசிக்கிட்டு இருக்காங்க, கீழே ஒரு நியூஸ் ஓடுது, ஓடிட்டு இருக்கோம். பிளாஷ் நியூஸ். ஜெயலலிதா இப்போது 2 இட்லி சாப்பிட்டதாக அமைச்சர் பொன்னையன் தகவல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஓடிக்கிட்டு இருக்கோம். அமைச்சர் யாரோ ஒருத்தர் அமைச்சர் பேரை ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் திடீர்னு நியூஸை கட் பண்ணிட்டு டக்குன்னு ஆஸ்பத்திரி வாசலுக்கு லைவ் எடுத்துருவாங்க.
இவர் எழுதியிருக்கிறார் இல்லையா, பரபரப்பும் அதிவேகமும் டிஜிட்டலின் தன்மை, இதை டிஜிட்டலுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? இதை நீங்க தான் ஏற்படுத்தி கொடுத்தீங்க. நல்லா ஞாபகம் இருக்கு, ஜெயலலிதா அம்மா செத்து போயிட்டாங்க. நான் வந்து இவங்க போடுற நியூஸ் எல்லாம் பார்த்து பயந்து அவ்வளோ பொய் நியூஸ் போடுறாங்க, அல்லது அவ்வளோ பரபரப்பு கிளப்புவதற்காக இஷ்டத்துக்கு பேசுறாங்க. ஒவ்வொரு சேனலை பார்த்தா ஒன்னொன்னு சொல்றாங்க. அப்ப இதுக்கு நடுவுல ஒரு உண்மை இருக்குல்ல. தந்தி டிவி பாண்டே தான் ஃபர்ஸ்ட் அவங்க இறந்துட்டாங்க, ஆமா, முன்னாடியே செய்தி போட்டு ஆமா. அப்புறம் வாபஸ் வாங்கினாங்க. ஆமா, அப்ப இது எல்லாத்தையும் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கும்போது ஒரு உண்மை அதுல இருந்து புலப்படும்ல. அதை எடுத்து நான் வாய்ஸ் நோட்டா மாத்தி வாட்ஸ்அப்ல 250 பேரை ப்ராட்காஸ்ட் கிரியேட் பண்ணி அதுல செய்தி போட்டுட்டு இருப்பேன். ஏன்? இவங்களை பார்த்து பயம், இவ்வளவு பொய் செய்தி கிளப்புறாங்களே அப்படின்ற பயத்துல நான் அதுக்கு அதே போலதான் கலைஞர் மரணத்தின் போதும் பண்ண வேண்டியது இருந்தது. அப்போ வந்து கொஞ்சம் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சிலர்லாம் நமக்கு சோர்சஸா பழக்கமானதுனால அவங்கள்ட்ட கேட்டு உண்மை தகவலை வாங்கி நாம பகிர்ந்து கொள்ள வேண்டியது இருந்தது. இப்படிதான் சூழல் போய்கிட்டு இருந்தது. அப்போ ஃபிளாஷ் நியூஸ் என்னவா மாறிச்சு? அடுத்த நாள் காலையில நிதானமா டீ கடையில உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு பெரிய தமிழ் சமூகத்தை நெஞ்சடப்பு வர்ற மாதிரி தொடரான் 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 தொடரான்னு ஒரு நொடிக்கு ஒரு தடவை டிவியை பார்க்க வச்சு பிரேக்கிங், பிக் பிரேக்கிங், ஃபிளாஷ் நியூஸ் அப்படின்ற டெம்ப்ளேட்டுக்குள்ள கொண்டு வந்து எந்நேரமும் நெஞ்சு வெளி இருக்கிறது போலவே ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை சூழலை உருவாக்கி விட்டதில் பெரும் பங்கு மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களுக்கு இருக்கிறது. அதனால் இந்த இதழியலையே பாழ்படுத்தி விட்டது மெயின்ஸ்ட்ரீம் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஸ்பீக் லைக் சாவர்கர் வம்சம். இல்ல, இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? இந்த பிரேக்கிங் கலாச்சாரத்தை கண்டிச்சு எழுதுனது யாரு? இப்படி ஒரு போஸ்ட் இருக்கு குமார், நான் அதை கொடுக்குறேன். இத கண்டிச்சு எழுதுனது யாரு? அவரேதான். ஐயோ, இப்ப கூட பாருங்க, அவர் நேர்மையை நீங்க பாராட்டுங்க. இப்பயும் அதை கண்டிச்சிருக்காரு. இப்ப எங்க கண்டிக்கிறாரு? இப்ப அவர் அந்த மெயின்ஸ்ட்ரீமா மாறிட்டதுனால எதிரில் இருக்கிற மேல அந்த சேத்த வாரி இறக்கிறது. அவர் ஒரு நியூஸ் சேனலுடைய ஆசிரியரா இருக்கிறதுனால அவரை கண்டிக்கிறாங்கன்னு உடனே என்னைய மட்டும் கண்டிக்கிறீங்க, கீழே ஒருத்த ஒளிஞ்சிருக்கிறான் அவனை கண்டுபிடிங்க அப்படின்ட்டு பாலிமரு, தந்தி டிவி, நியூஸ் தமிழ், நியூஸ் 18 மித்த சேனல்லாம் ஏன் திட்ட மாட்டேங்கிறீங்க, என்னைய மட்டும் திட்டுறீங்கன்னு கோர்த்து. அப்ப யோசிக்கணும்ல. அதெல்லாம் கூட நான் புரிஞ்சுக்கிறேன் குமார். சரி, காம்படிஷன்ல இருக்கக்கூடிய சேனல்ஸ் பூரா காலி பண்றதுக்காக ஏதோ ஒன்னு சொல்றாருன்னு தன்னுடைய சொந்த வேலை பார்க்கக்கூடிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஊடக பிரிவு அதை வகக்காலி விடுறாப்ல, சோசியல் மீடியா. எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல, அவனை அடிக்க சார், அவனையா சார் விட்டுட்டீங்க அப்படின்றாரு. எனக்கு இது ஷாக்கா இருக்கு. இப்ப நான் வந்து பேரலையோட சேனல் ஹெட், நம்ம பேரலை சேனல்ல ஒரு கண்டென்ட் ரிலீஸ் ஆகுது. அதை வந்து இண்டிவிஜுவலா சந்தோஷ் வந்து முடிவெடுத்து ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்னா அந்த வீடியோவுக்கு பொறுப்பு நான் எடுத்துக்கிறணும். ஆமாங்க, அது வந்திருக்குங்க, அப்படி தப்பா இருந்துச்சுன்னா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே சந்தோஷம் கூப்பிட்டு ரிப்போர்ட் பண்ணி, நானும் கவனிக்கல சந்தோஷ், இதை மாத்து சந்தோஷ், இதை உடனே ரிமூவ் பண்ண சந்தோஷம்னு சொல்றதுதான் வாய்ப்பு. நீங்க போட்டதை நான் மாத்திருக்கிறேன் அப்படி நம்மளுக்குள்ளேயே அப்படி திருப்பி ஃபோன் பண்ணி அப்படி ஒன்று வந்திருக்கேன்னு கேட்ட உடனே அதை சந்தோஷம் போட்டிருப்பாப்புல, அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நான் பேசினா அது எவ்வளோ பெரிய பச்சை அயோக்கியத்தனமாக இருக்கும். அதை நீங்கள் செய்கிறீங்கன்னா அந்த பொறுப்புக்கே நீங்கள் தகுதியற்ற நபர். எனக்கு இப்போ தான் தெரியுது, உண்மையிலேயே ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த டிவி கனெக்ஷன் போட்டு அதால் வர்ற பிரச்சனை. எல்லாரும் சொல்கிறது என்ன, இந்த நபர் இந்த இந்த துறையில் இப்படி செய்ய வேண்டிய வேலைகளை சரியாக செய்யலை அப்படிங்கிறது விமர்சனம். அது ஒரு அன்ஃபிட் மாதிரி இருக்குங்க, அது அந்த ப்ரொஃபைலில் இருக்கிறவங்க அப்படி செய்ய மாட்டாங்க, ஆனால் இவர் ரொம்ப இப்படி பண்ணுறாங்களோ அப்படிங்கிற விமர்சனம் இருக்குங்கன்னு பலரும் விமர்சிக்கிறாங்க. அதுக்கு அவரே பாயிண்ட்னு சொல்றாரு, உண்மையிலே எனக்கு எதுவும் தெரியாதுங்க, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தாங்க டிவியே பார்த்தேன், நான் உள்ள வந்துட்டேங்க அப்படின்னு சொல்றாருன்னா அந்த குற்றச்சாட்டு அந்த விமர்சனம் உண்மை. அவருக்கு தெரியல, பாவம், தெரியாம இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டாரு. தெரிஞ்சிருச்சுல, தெரியல பாவம் இல்ல, தெரியல பாவம் சொல்றாரு. இல்ல பெரும் பாவம்ன்ற சமுதாயத்திற்கு கிடைக்கின்ற பாவ செயல், அதுவே பெரும் அந்த டோன். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா ரிட்டையர்ட் ஆயிடணும். இல்ல எப்படி ஒரு .com மூடுறோமோ அது மாதிரி நம்ம இதை மூடிடணும். இல்லை எனக்கு இந்த வேலை வேண்டாம், நான் வந்து ஒதுங்கிக்கிறேன், ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் கனெக்ஷன் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு டிஜிட்டல் வந்துட போறீங்க. வந்துட்டு அதுக்கு பிறகு புதுசாக வந்துகிட்டு இருக்கக்கூடிய பாட்காஸ்ட் இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் டிஜிட்டல் ஊடகத்தில் நாங்கள் வந்து அப்படியே சாதிச்சுக்கலாம். இப்போ தான் யூடியூபே இன்ஸ்டால் பண்ணுவார், இப்போ அடுத்து வரப்போறாருன்னா அங்கே அதை இன்ஸ்டால் பண்ணிட்டு பாட்காஸ்ட்லாம் என்ன ஒரு பெரிய கம்யூனிட்டி, நாங்கள் தான் பெரிய கம்யூனிட்டி அப்படின்னு பேச ஆரம்பிச்சாருன்னு வைங்க, பாட்காஸ்ட்ல இருக்கிறவங்க இதை விட எக்ஸ்ட்ரீமா இருப்பான். அவங்க இப்பதான் வந்து அப்படி ஒரு யங் ஸ்டேஜ்ல என்டர் ஆகிறாங்க. அதை விட இந்தியாவிலேயே அதிகமா கேட்கக்கூடிய பாட்காஸ்ட் தமிழ்நாட்டுக்காரங்க தான். அதுவும் சும்மி வண்ண காவியங்கள் சாரு இப்படி நிறைய இருக்கு. இப்போ இவர் வந்து விஜயசங்கர் சாரை குறி வச்சு, விஜயசங்கர் வந்து இப்படி செய்து விட்டார், அப்படி செய்து விட்டார், விஜயசங்கர் என்னை குறி வைத்து அப்படி இப்படி எல்லாம். விஜயசங்கர் உங்களை குறி வச்சு ஒன்றும் சொல்லலை, விக்டிம் கார்டு ஆடாத, உனக்கு இருக்கிற ஆள்பலம் பணபலத்தில் 1.1% கூட இல்லாத ஒரு சேனலு, ஆள் பேர் தெரியாதவன்லாம் இன்னைக்கு
யூடியூபின் மூலமாக டிஜிட்டல் ஜேர்னலிசம் மூலமாக உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்கு அவ்வளோ போராடுறானே, இதை பார்த்து உண்மையை கற்றுக்குங்க அப்படின்னு அவர் எடுத்து சொல்கிறாரு. இது வந்து பொறுக்கலை. அந்த பொறுக்காததன் காரணமாக அதையும் சாலிடா சொல்றாரு. அதாவது ஒரு சம்பவத்தோடு சொல்றாரு. அந்த சிபிஐ வழக்கு போட்டிருந்த நபர்கள்னு சொல்லப்படக்கூடிய பாதிக்கப்பட்ட சிறுவனுடைய தாய், நாங்கள் இந்த வழக்கை பதிவு செய்யவில்லை அப்படின்னும், இன்னொரு பன்னீர்செல்வம் என்கிற பாதிக்கப்பட்டவர், மனைவியை இழந்தவர், அந்த கணவர் என்னுடைய கையெழுத்தை ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டாங்கன்னு வாக்குமூலம் கொடுக்குறாரு. 12 ட்ரோன்கள், 12 பத்திரிகையாளர்கள், 12 கேமராக்கள் போட்ட பத்திரிகையாளர் கண்ணில் இது படவில்லையா? வெறும் ஒரே ஒரு ரிப்போர்ட்டரை வைத்துக்கொண்டு, ஒரே ஒரு கேமராவை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ட்ரைப்ஸ் பத்திரிகையாளர் அரவிந்த் ஃபீல்டுக்கு போய் இதை கண்டுபிடிச்சு இந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வந்து இது சுப்ரீம் கோர்ட்ல விசாரணைக்கு வரைக்க கொண்டு போயிருக்கிறாரே. தமிழ்நாடு டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் யூனியன் என்கிற அமைப்பு சுப்ரீம் கோர்ட்டுக்கே பரிந்துரைக்கிறதுக்கு ஒரு கடிதம் எழுதி இருக்குது. இப்படியெல்லாம் ஒரு டிஜிட்டல் ஊடகம் செய்கிறது, மெயின்ஸ்ட்ரீம் ஊடகம் செய்யவில்லையே, இதற்கு பின்னால் என்ன காரணம் என்று வெளிப்படையாக கேள்வி எழுப்பி நீங்க யோசிச்சு பாருங்களேன். அந்த லோக்கல்ல இருக்கிற ரிப்போர்ட்டருக்கு அந்த இறந்தவங்க வீட்டுக்கு போகணும்னு தோணாமலா இருந்திருக்கும். கண்டிப்பா தோணிருக்கும். அப்படி அவர் எடுக்க போகாமலா இருந்திருப்பாரு. போயிருக்கலாம். போடுவாங்களா? இங்க இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கரஸ்பாண்டன்ஸோ அல்லது வந்து சீஃப் கரஸ்பாண்டன்ஸோ ஆசிரியரோ அதை அனுமதிச்சாதானே அது வெளியே வரும். ஆப்வியஸா அது சிக்கல் இருக்கு. அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, உங்க கன்சனை மீறி கூட வந்துருச்சுன்னு சொல்லுங்க. எப்படி வந்திருக்கணும் இல்லைங்க? கன்சனை மீறி எப்படி வரும்? ஆபீஸ் வாசல்ல அவர் நிக்கும் போது எப்படிங்க கன்சனை மீறி வெளியே வரும்? இல்லங்க, நீங்க உங்களுக்கு பொறுப்பு இல்ல, நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு செய்தி வராம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க தானே. வந்துருச்சுன்னா கூட பிரச்சனை இல்லைங்க எனக்கு, அது நான் எதுவும் சொல்ல போறது இல்லை. வராம இருக்குன்னா நீங்க கூப்பிட்டு பேசணும்ல. கடை திறந்து வச்சுக்கிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் வர வேண்டியது உங்களுக்கு. ரேட்டிங் நல்லா இருக்கு, அட்வர்டைஸ்மெண்ட் மட்டும் ஏன் வரலன்னா மார்க்கெட்டிங் ஏஜென்ட்டை கூப்பிட்டு கேட்பீங்களா இல்லையா? என்னடா நம்மளுக்கு மட்டும் வர மாட்டேங்குது, மித்த சேனலுக்குலாம் வருதுன்னு. உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பிரத்யேக செய்தி 12 கேமரா போட்டிருக்கிற உங்களுக்கு கிடைக்காத பிரத்யேக செய்தி ஒரே ஒரு கேமரா போட்டிருக்க ஒருத்தனுக்கு கிடைக்குதுன்னா கூப்பிட்டு கேட்டு இருந்திருக்கணும்ல. கேட்கலன்னா தான் பிரச்சனை. இப்ப நான் கொண்டையை கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைன்றாருல. அவர் கொண்டையை மறந்து விட்டார். எப்படின்னு நான் சொல்றேன் கேளுங்க. பொதுவா இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், அவருடைய தந்தை திமுக தலைவர், முன்னாள் முதல்வர், கலைஞரை பற்றி பேசும்போது என்னன்னு சொல்லுவாரு? கலைஞர்னு தான் சொல்லுவார். அவர் பேசுனதை எழுதும்போது கொட்டேஷன்ல போடும்போது கலைஞர்னு தானே வரணும். அங்க கருணாநிதி எப்படி வந்தது? அதுல மட்டும் தலையிட முடியுது இல்ல? சக்கி வாசுதேவ் தானே அந்த ஆள் பேரு. அந்த திருட்டு ஆள் பேரு சக்கி வாசுதேவ் தானே. அந்த ஊரை அடிச்சு ஒலையில போட்ட கும்பலுக்கு பேரு சக்கி வாசுதேவ் தானே. சத்குருன்னு எப்படி மாறுச்சு? கொண்டே மறந்துட்டீங்களே சார். காந்தி மகா. ஆனா இந்த காந்தி பின்னாடி ஒளி, டாடா பிர்லா காலத்துல இருந்து காந்திக்கு பின்னாடி ஒளியறத ஒரு வழக்கமாவே வச்சிருக்கானுவ. எல்லாம் பண்ணிரு. பாஜக ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க தெரியுமில? காந்திய சோசியலிசம். இந்த அயோக்கிய, அதாவது உலகத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை அயோக்கிய பேரும் காந்திட்ட போய் ஒளிறானுங்க. இவனுக்குதான் காந்தியவும் போட்டானுங்க. என்னங்கடா லாஜிக்? ஏன்டா காந்தி இந்த பாடுபடுத்துறீங்க? பாவம்டா இருந்தாலும். அவர் மேல இருந்து பார்த்தாருன்னா என்ன மைண்ட் வாய்ஸா இருக்கும்? நண்பர்களே, என்னிடம் வராதீர்கள். நான் வந்து இப்பவும் சொல்றேன், பெரியார் வழியில தான் செத்து போன காந்தி நம்மவர். எங்க காந்தியை நீ ஏன்டா இந்த பாடுபடுத்துற? அந்த கேள்வி எல்லாரும் கேட்கறாங்க. ஒரு நபர்னு இல்ல, யார் யாரெல்லாம் அவர்களை நோக்கி கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் கேட்கறாங்க. இப்படியாக ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்து, அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து நம்ம சார்பா சில கேள்விகள் முன்வைக்கும் போது, ஒட்டுமொத்த டிஜிட்டல் ஊடகத்தையும் முடக்க வேண்டும் என்கிற ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய வலதுசாரி கும்பலுடைய ஒரு உடல் மொழியை, வார்த்தையை அப்படியே நம்ம மேல சில மெயின்ஸ்ட்ரீம் ஊடகங்களின் ஆசிரியர்கள் பதிவு செய்கிறாங்க அப்படின்றது வந்து ரொம்ப கண்டனத்துக்குரியதாக மாறுகிறது. இப்போ சித்தார்த் வரதராஜ் அவர்களையும், கரண் தாப்பர் அவர்களையும், சுபேர் அவர்களையும் எப்படி பிஜேபி ஒடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறதோ, அவர்கள் இந்தியாவிற்கு எதிரானவர்கள், அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து பயமா இருக்கு அப்படின்னு பிஜேபி சொல்லுது, RSS சொல்லுதுன்னா அதுக்கு எந்த விதத்திலும் சளைத்ததாக தெரியவில்லை இவர் நம்ம மீது தொடுத்திருக்கக்கூடிய இந்த வார்த்தை. ஆமா, நாம என்ன நினைச்சோம், இவர் கௌரி லங்கேஷ் கிடையாது, ஆனா ஏதோ ஒரு பத்திரிகை ஆசிரியர்ன்ற அளவில் இருப்பாருன்னு பார்த்தா தான் சனாதன சன்ஸ்தாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கௌரி லங்கேஷை படுகொலை செய்த சனாதன சன்ஸ்தாவாக அவர் செயல்படுறாரு. விரிவா எழுதுறேன்னு எழுதும் போது தமிழ்நாடுன்னு எழுதணும். அது என்ன தமிழகம்? அதுலயே பிரச்சனை தொடங்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இந்த டிஜிட்டல் ஊடகவியல் மீதான தாக்குதல்னு வருதுல்ல, இன்றைக்கோ நாளைக்கோ இந்த வெகுஜன ஊடகங்களின் மீது, தொலைக்காட்சி அச்சு ஊடகங்களின் மீது இந்த சனாதனவாதிகளும் உண்மைக்கு புறம்பானவர்களும் தாக்குதலை நடத்தினா அப்போ துணை நிற்க போறது நாம தான்.
சாதியவாதிகள் இந்த நிறுவனங்களின் மீது தாக்குதல் நடத்தும் போது அப்போ திருநிக்க போகிறது நாம தான். ஒன்றும் இல்லை, எச் ராஜான்னு ஒருத்தர் ப்ரெஸ் மீட்டில் இப்படி உட்காந்துன்னு வேசி ஊடகங்கள் விபச்சாரி ஊடகங்கள்னு கத்துனாரு. எங்களை பார்த்தா கத்துனாரு? எங்கள் டிஜிட்டல் ஊடகவியலாளர்களை பார்த்தா கத்துனாரு? வெகுஜன பத்திரிகையாளர்களை பார்த்தானே கத்துனாரு. ஆனால் அப்போது அதை கண்டித்து அவருக்கு எதிராக பத்திரிகையாளர்களுக்கு ஆதரவாக துணை நின்றது யாரு, அதை வெகுஜன மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது யாரு அப்படின்னா இந்த டிஜிட்டல் மீடியா தான் கொண்டு போய் சேர்ங்க. இப்ப நடந்துச்சுங்க புதிய தலைமுறை முடக்கம்னு சொன்னாங்க. அப்போது கூட மெயின் ஸ்ட்ரீம் பத்திரிகையான புதிய தலைமுறை மீது அப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் அது கண்ணத்துக்குரியதுன்னு டிஎன்டிஜேயு சார்பா ஒருங்கிணைப்பாளரா நீங்க அதுக்கு ஒரு அறிக்கை வெளியிட்டு ஆசிரியர் சமஸ் போராட்டத்துக்கு வரல. அப்ப இதெல்லாம் வந்து வேற நம்ம டிஜிட்டல் ஊடகம் விசஸ் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் நம்ம வந்து பிடிஏ டார்கெட் பண்ணோமா? எல்லா ஊடகங்களையும் பொதுவாக காட்டியிருக்கிறோம், அதுல டிஜிட்டல் ஊடகங்களும் அடங்கும். அப்ப டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிற நபர்கள் தமிழ்நாட்டு அரசியல்ல, குறிப்பா இந்திய அரசியல்லையே யாருங்க அந்த பையன் போன எலெக்ஷன்ல? ஆமா, பேரே அப்படி பாருங்க, அவன் வந்துட்டு போயிட்டான், காணாமல எங்க போனான்னு தெரியல. துருராத்தி அந்த பையன் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் வடக்க செய்ய வேண்டிய வேலையை டிஜிட்டல் கிரியேட்டரா செஞ்சுட்டு இருந்தாரு. அவர் போல நமஸ்கார் தோஸ்தோன் மொழியே தெரியாதவனுக்கு கூட இதுல இருக்கக்கூடிய வாஞ்சை தெரியும். அப்ப இவ்வளவு தூரம் தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய அரசியலையும் சரி டிஜிட்டல் மீடியம்ங்கிறது இன்னைக்கு வலதுசாரி பாசிசம் முதலாளிகளை கையில் வைத்துக்கொண்டு எவ்வளவு அடக்குமுறைகளை செய்து கொண்டிருக்கிறது. ஒரு செய்தி நிறுவனத்தையே விலைக்கு வாங்க முடிகிறது. அப்படின்னா அந்த செய்தி நிறுவனம் வெளியிடக்கூடிய செய்தியில் எப்படி உண்மைத்தன்மை இருக்குங்கிற சூழலை புரிஞ்சுக்கிட்டு அந்த நிறுவனத்திலிருந்து வெளியேறியவர்கள் முதற்கொண்டு பலரும் டிஜிட்டல் கிரியேட்டர்ஸாக மாறி பத்திரிகையாளர்களாக தங்களுடைய செயல்பாடுகளை நடத்தி கொண்டிருக்கும் போது வாழ பொறுக்காதவன், அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள பொறுக்காதவன், ஆர்எஸ்எஸ் பிஜேபி வலதுசாரி கும்பல் அதை முடக்கணும்னு சொல்லுதுன்னா அதை நான் புரிஞ்சுக்கிற முடியுது. அப்பட்டமான வலதுசாரி இதை செய்வார்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியுது. ஆனால் தன்னை காந்தியவாதி என்றும் தன்னை வந்து புரட்சியாளர்களின் பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களும் இதே வார்த்தையை இந்த டிஜிட்டல் ஊடகம் ஆபத்தானதாக மாறுகிறது, இது நேர்மையற்றதாக இருக்கிறது என்று பேசும்போது இதை எப்படி நீங்க அதை கடந்து போவீங்க? இது உள்நோக்கம் இல்லாம நடக்கும். இதை கண்டிக்கலன்னா இப்ப சித்தார்த்த வரதராஜன் போன்ற பல பேரை இன்னைக்கு தமிழ்நாட்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களுக்கு உள்ள இருக்க முடியுமானா இருக்க முடியும். ஆனா அப்படி இருக்க கூடாதுன்ற நெருக்கடியை வலதுசாரி கும்பல் உருவாக்க நினைக்குதுல, அதனால ஒரு வருஷம் கூட நியூஸ் பார்க்காத ஆட்கள் தலைவராகிறாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் வெளியேற்றப்படுவாங்க. அப்ப இது வந்து நியூஸ் 18 மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதல் இருக்குல்ல, அதனுடைய எக்ஸ்டென்ஷன் எல்லாமே வந்து உள்ள இருந்தே நிகழுது. இப்போ அம்பானியினுடைய நிறுவனம் அது, இது பச்சைமுத்தவர்களுடைய நிறுவனம், இப்படி ஒன்னொன்று நிறுவனத்துக்கு பின்னாடி ஒரு முதலாளி இருக்கிறாங்கல்ல, அந்த முதலாளிக்காக அங்க இருக்கக்கூடிய நிறுவனத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் பலியாக்கப்படக்கூடாது. அப்படி பலியாக்குவதற்கு தானே முன்கள தளபதியாக நின்று 50 பேரையும் வேலையை விட்டு துரத்தின போது அறம் எங்க போனது? அப்ப அறம் வந்து 6 அடி குழியில் படுத்து கிடந்தது. இப்ப போய் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி திருப்பி எடுத்துட்டு வந்திருக்கிறாரு. நம்மளுக்கு தேவைன்னா அறம் தம்பி, இல்லைன்னா அது ஒரு ஓரம் தம்பி, அப்படியே வாழ்ந்துட்டு போயிடும். ஆமா, ஆதாமின் ஆப்பிளை வந்து கொண்டு போய் சாப்பிட வைத்து தன்னிலை உணர வைக்கணும். கரெக்ட் தான். இல்லைன்னா நாம எப்படி இருக்கோன்றதே தெரியாம பல பேர் திரியிறாங்க. அவங்களுக்கெல்லாம் புரியணும். இனி இப்ப சித்தார்த்த வரதராஜன் வெளியே நிற்கிறது காரணம் இந்த முதலாளிகளும் இந்த இதை போன்ற ஆசிரியர்களும் ஏற்படுத்தின அழுத்தம் தானே. கரண் தாப்பர் இந்த மெயின் ஸ்ட்ரீமுக்கு உள்ளுக்குள்ள வராமலே வெளியவே நிற்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த ஆசிரியர்களும் இந்த முதலாளித்துவ கும்பலம் தானே. NDTVயில் இருக்கக்கூடிய அவரே தமிழ்நாட்டின் உணர்வுக்கு எதிராக பேசிக்கிட்டு இருந்த ஒரு ஆளாக தான் இருந்தார். ஆனாலும் கூட கொஞ்சம் ஜனநாயகத்தோட பேசி கொண்டிருந்த ஒரு சில ஆட்கள் இன்னைக்கு அந்த நிறுவனத்தை வந்து அதானி வந்து கபலீகரம் பண்ணி தூக்கி வச்சுட்டு இருக்கிறாரு. இதுக்கு வந்து என்ன பொறுப்பு? அப்ப இப்படியான ஒரு சூழலை நோக்கி தமிழ்நாட்டு விவாதங்களை, தமிழ்நாட்டு ஊடகத்தை தள்ளிக்கிறார்கள். எல்லாத்தையும் டிஜிட்டல் தான் பண்ணாங்கன்னால அப்ப நீங்க வந்து உங்க சேனல்ல நீங்க வந்து அது என்ன உங்க விஜய் அந்த பாட்டை நீங்க போடல, அதானே? அது எந்த கணக்கில் வருது, எந்த அறத்தில் வருது, எந்த நேர்மையில் வருதுன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. இதை திமுக நிகழ்ச்சிக்கு போட்டிருந்துருக்கணும், இது அதிமுக நிகழ்ச்சிக்கு போட்டிருந்துருக்கணும். மாக்காய் கோவன் பாட்டை போட்டு காட்ட முடியுமா? போடுவீங்களா முதல்ல? அதில் மட்டும் உங்களுக்கு வந்து இதாகுதுன்னா அதான் தெளிவான அஜெண்டா. அதை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டிஜிட்டல் ஊடகங்கள் கண்டுபிடித்து கேள்வியும் எழுப்பி விட்டது. மூத்த பத்திரிகையாளர்கள் வேலை பார்த்த பலருமே கூட இதை ஐடென்டிஃபை பண்ணி இல்லை சம்திங் ஃபிஷி அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ 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 சூனாப்பானா உன் அருமை பெருமைக்கெல்லாம் ஆபத்து வந்துருச்சுறான்னு. இப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம பேசுனதை அங்கொன்றும் இங்கொன்றுமாக கட் பண்ணி டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் வெர்சஸ் டிவி ஜேர்னலிஸ்ட் நிப்பாட்டுவானுங்க. இது ஜேர்னலிசம் வெர்சஸ் பாசிசம். உண்மை. ஏன்னா மெயின் ஸ்ட்ரீமில் வேலை பார்க்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் யாராவது ஒருவர் இப்படியான கருத்து அமிர்த முத்துக்களை இந்த நபர்கள் உதிர்த்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆதரவாக பேசினார்களா?
யாரும் பேசலையே. எங்க என்ராம் சார் வந்திருக்கணும்ல? ஆமா பேசியிருக்கணும்ல. இல்லையே, ஏன் கோபால் சார் வந்திருக்கணுமே. ஏன்? மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் இருக்கக்கூடிய நபர்களுக்கே தெரியும் இவர்கள் மெயின் ஸ்ட்ரீம் ஊடகம் என்கிற போர்வையில் வேறு ஒருவருக்காக வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க 1.5 மணி நேரம் மீட்டிங் போட்டு கைக்கூலிகளை உருவாக்குவது இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குது. அப்ப அவங்க எல்லாம் பேசும்போது நாங்க ஒத்துக்கிறோம் அப்படி ஒண்ணு இருக்குன்னு. அப்படி இல்ல. அப்ப உண்மையை இன்னும் பலரும் வெளிப்படையாக பேச வேண்டிய நேரம் வரும். அப்போது நாங்கள் டிஜிட்டல் ஜேர்னலிஸ்டுகள் விசஸ் மெயின் ஸ்ட்ரீம் சேனல் அதெல்லாம் கிடையாது. எங்களுக்கென்று இன்னமும் உண்மையாக நேர்மையாக மெயின் ஸ்ட்ரீம் சேனல்களில் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய செய்தியாளர்கள் ஒரு சில குறிப்பிட்ட உயரிய பொறுப்புகளில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுடைய உரிமைக்காகவும் தொடர்ச்சியாக பேச வேண்டியது நம்முடைய தமிழ் சமூகத்தின் கடமை. அதை நாம் பேசிக்கொண்டே இருப்போம். அந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆபத்தான வேலைகளை செய்கிறார்கள் என்றால் அதை கண்டிக்க வேண்டியதும் நம்முடைய கடமை. ஏன்னா ஒரு யூடியூப் சேனலில் வெளியாகக்கூடிய செய்தி போலியாக இருக்குன்ன உடனே அடுத்த செகண்டே ஃப்ளிக்கர் போட்டு பிரேக்கிங் போட்டு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகத்தில் வச்சு இந்த யூடியூபர் கைது செய்யப்படுவார், இந்த யூடியூபர் இது பண்ணுவார், யூடியூபர் கைது செய்யப்படுவார் நியூஸ் போட்டியே சதி கோட்பாடுகளை பேசினார். அதை பேச வேண்டியதானே? பேசியிருக்கணும்ல. அப்ப நீங்க இதெல்லாம் வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வர்றீங்க. அதெல்லாம் அப்ப அது வந்து யூடியூப் சேனல் விசஸ் மெயின் ஸ்ட்ரீம் சேனல்னு நாங்கள் எடுத்துக்கல. அது நம்ம அப்படி பேசவும் கூடாது. அதே போல தான் இந்த விவகாரத்துலையும் மெயின் ஸ்ட்ரீம் ஜேர்னலிஸ்ட்டுகள் எல்லாரையும் அப்படி சொல்கிறாங்க. அப்படி கிடையாது. என் அன்னைங்க தான் அங்கே வேலை பார்க்குறாங்க, என் தம்பிங்க தான் வேலை பார்க்குறாங்க, என் அப்பா சித்தப்பா மாமா அப்படி தான் யாராவது வேலை பார்ப்பாங்க. அதில் மோசமான அயோக்கியத்தனமான வேலைகளை சிலர் செய்கிறார்கள் அப்படின்னா அந்த பர்டிகுலருக்கு மட்டும்தான் பேசுகிறோம். இது எல்லாரையும் பொதுப்படுத்தி அப்படி பேச வேண்டியது அவசியமும் இல்லை. அப்படி நாங்கள் பேசுவதும் இல்லை. அவ்வளோதான். நன்றி.